வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, YouTubeல வந்து நல்ல விஷயங்களை வந்து சொல்லக்கூடிய காணொளிகளை விட, அடுத்தவன் வீட்டு சமாச்சாரத்தை வந்து இட்டுக்கட்டி கண்ணு, காது, மூக்கெல்லாம் வச்சு பேசக்கூடிய இந்த வக்ர வீடியோஸ் தான் அதிகம் வியூஸ் போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் எனக்கு மிகப்பெரிய வருத்தம். அப்படிதான் நேத்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் விஷன் 2030 அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுல பல முக்கியமான விஷயங்கள வந்து பகிர்ந்துகிட்டாரு. ஆனா அத பத்தி பேசினத விட ஊடகங்கள் அதிகமாக யாரு யார கூட்டிக்கிட்டு எந்த கல்யாணத்துக்கு போனாங்க அப்படிங்கிற விஷயத்த பேசுச்சு. எனக்கு பர்சனலா அதெல்லாம் பேசுறதுல உடன்பாடு இல்ல. நாம பேசக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு நல்லத கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதற்காகத்தான் இந்த காணொளி. விஷன் 2030 அப்படின்னு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசின விஷயங்கள பத்தி தான் இந்த காணொளியில பேசப் போறோம். அவசியம் ஓட்டு போடக்கூடிய, ஓட்டு போட இருக்கிற, ஓட்டு போடாத ஒவ்வொரு தமிழனும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். தமிழ்நாடு ஏன் முன்னணி மாநிலமாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு பக்கா ப்ளூ பிரிண்ட், ஒரு பக்கா ரோட் மேப்ப வந்து நேத்து போட்டு காமிச்சிருக்கிறாரு. எவ்ளோ தெளிவாக ஒரு சயின்டிபிக் அப்ரோச்சோட இந்த அரசு மக்கள் நலனை அணுகுகிறது அப்படிங்கிறதுக்கு இத விட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தேவையே இல்ல. நான் ஏன் சயின்டிபிக் அப்ரோச் அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு அரசு கொண்டு வரக்கூடிய நலத்திட்டங்கள், இல்ல பாலிசிஸ், இல்ல எலக்ஷன் ப்ராமிசஸ வந்து அவங்க களத்துல நிறைவேற்றும் பொழுது, வெறும் நாங்க டெலிவர் பண்ணிட்டோம் அப்படின்னு மட்டும் இல்லாம, இந்த அரசு பார்த்தீங்கன்னா, அதனுடைய அவுட்கம் என்ன? அதனுடைய விளைவுகள் என்ன? அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்றாங்க. அது மட்டும் இல்ல, மக்கள் கிட்ட நேரடியா போய் அதற்கான ஃபீட்பேக் எடுக்குறாங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருந்திருக்கு. இன்னும் இத எப்படி மேம்படுத்த முடியும்? அப்படிங்கிற சஜஷன்ஸ வாங்குறாங்க. 3வது அதற்கு ஏத்தா மாரி அந்த ஸ்கீம்ஸ்ல ஆல்டரேஷன்ஸ கொண்டு வராங்க. அண்ட் 4வது காலத்துக்கு ஏத்தா மாரி இந்த ஸ்கீம்ஸ மாத்தும் பொழுது, நம்மளுடைய டார்கெட், நம்மளுடைய கோல்ஸையும் மாத்தி அமைக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சயின்டிபிக் அப்ரோச்சோட இந்த அரசு மக்கள் நல திட்டங்களை அரசாங்கத்துடைய கவர்னன்ஸ் அணுகுது அப்படிங்கிறது தான் நாம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். நேத்து கூட முதலமைச்சர் பேசும் பொழுது, அவர் பாட்டுக்கு நினைச்சிருந்தா நாங்க குடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேத்திட்டோம் பாருங்க, இதெல்லாம் நாங்க அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிருக்கலாம். ஆனா அவருடைய எளிமை, அவருடைய நேர்மை வந்து அவருடைய பேச்சுல வெளிப்பட்டது. அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. சாதனைகளை பட்டியலிட்டுட்டு சொல்றாரு. இது போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இன்னும் முழுமையான திருப்தி இல்ல. இத விட அதிகமா எங்களால செஞ்சிருக்க முடியும். ஒன்றிய அரசோட ஒரு ஒத்துழைப்பு இருந்திருந்தா, இத விட அதிகமா எங்களால சாதிச்சிருக்க முடியும். இருந்தாலும் இந்த அளவுக்கு சாதிச்சத நான் பெருமையா நினைக்கிறேன். இதற்கு மேல இன்னும் வர 5 ஆண்டுகள்ல நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன். அதற்கான விஷன் 2030 தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அதே மாதிரி மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பேசும் பொழுதும், ரொம்ப ஹானஸ்டான ஒரு விஷயத்த வந்து மக்கள் முன்னால வைக்கிறார். அதாவது எதிர்க்கட்சிகள்லாம் தொடர்ந்து கேட்கிறாங்கல்ல, 505 வாக்குறுதிகள் குடுத்தீங்க. இதுல பலவற்றை நீங்க நிறைவேத்தவில்ல. இதற்கெல்லாம் வெள்ளை அறிக்கை குடுக்க முடியுமா? அப்படின்லாம் கேட்கிறாங்க. இப்படி கேட்கக்கூடிய கட்சிகள் கடந்த 12 வருஷமா ஒன்றியத்துல ஆட்சியில இருக்கும் பொழுது, இவங்க குடுத்த எத்தனை வாக்குறுதிகள நிறைவேத்தியிருக்கிறாங்க? இல்ல 10 வருஷமா அதிமுக இங்க ஆட்சியில இருக்கும் பொழுது என்னென்ன வாக்குறுதிகள நிறைவேத்திருக்கிறாங்க? அப்படின்னு கேட்டா, அத பத்தி வாய திறக்க மாட்டாங்க. ஆனா, தங்கம் தென்னரசு அவர்கள் நேத்து தெளிவா வந்து அவர் வெளியிடுறாரு. அதாவது 505 வாக்குறுதியில 364 வாக்குறுதிகள நாங்க ஆல்ரெடி நிறைவேத்திட்டோம். அதே மாதிரி 40 வாக்குறுதிகள் இன்னும் ப்ராசஸ்ல இருக்கு. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான வேலைகள நாங்க மேற்கொண்டிருக்கிறோம். 37 வாக்குறுதிகள் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட், யூனியன் கவர்ன்மெண்ட் கிட்ட இருந்து ஒப்புதலுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. 64 வாக்குறுதிகள இன்னும் நாங்க எடுக்கல. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதும் சொல்றாரு. அதற்கான போதுமான நிதி ஆதாரங்களை நாங்க திரட்டிக் கொண்டிருக்கிறோம். அது வந்ததுக்கு அப்புறம் அதையும் நடைமுறைப்படுத்துறதுக்கான முயற்சிகள நாங்க மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு 20 வாக்குறுதிகள் இப்போதைக்கு பாசிபிள் இல்ல அப்படின்னு நாங்க கைவிட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு அரசு கிட்டத்தட்ட 80% வாக்குறுதிகள நிறைவேத்திட்டு, இன்னொரு 10, 12% வாக்குறுதிகள நிறைவேத்துறதுக்கான முயற்சிகள எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு ஒரு பக்கம் ஒன்றிய அரசு ஒத்துழைப்பு குடுக்க மாட்டேங்குது. 20 வெறும் 3% வாக்குறுதிகள இப்போதைக்கு பாசிபிள் இல்ல அப்படின்னு டிராப் பண்றாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு ஒரு சின்சியாரிட்டியோட இந்த 5 வருஷத்துல இந்த கவர்ன்மெண்ட் வொர்க் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத யோசிங்க. வேற எந்த ஒரு கவர்ன்மெண்ட் ஆகும் நான் சவாலே விடுறேங்க. நேரடியாக பிஜேபிக்கோ, அதிமுகவுக்கோ சவால் விடுறேன். உங்களால இப்படிப்பட்ட ஒரு ஆய்வு, ஒரு பகுப்பாய்வு நடத்தி, இப்படி உங்களால பிரசன்ட் பண்ண முடியுமா? அப்படிங்கிற கேள்விய நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா, நேத்திக்கு ஐஏஎஸ் அமுதா அவர்கள் விஷன் 2030 அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ட வந்து முதலமைச்சர் வெளியிடுறாரு. அதுல வந்து கிட்டத்தட்ட 2030க்கான இலக்குகள, டார்கெட்ஸ, கோல்ஸ பிக்ஸ் பண்ணிட்டு,
அதை அடைவதற்கான 14 முக்கியமான விஷயங்கள ஹைலைட் பண்ணி பேசுறாரு. ஆனா அதுக்கு முன்னால பேசின ஐஏஎஸ் அமுதா அவர்கள், எதன் அடிப்படையில் இந்த விஷன் 2030 டாக்குமெண்ட் அமைக்கப்பட்டது? இதற்காக களத்துல என்ன பகுப்பாய்வு மேற்கொண்டாங்க? அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க தெளிவுபடுத்துறாங்க. ஒரு 10 நிமிஷம் பேசுனாங்கங்க. ஆனா அந்த 10 நிமிஷத்துல எவ்வளவு முயற்சிகள இந்த அரசாங்கம் களத்துல செஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள அவங்க சொல்லும் பொழுது, உண்மையிலேயே பிரமிப்பாக இருந்தது. 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில, 12 ஆண்டு மோடி ஆட்சியில செய்யாத விஷயங்கள 5 ஆண்டு திராவிட மாடல் அரசு செஞ்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க பேச பேச நம்மளால உணர முடிஞ்சது. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "உங்கள் கனவை சொல்லுங்கள்" அப்படின்னு ஜனவரி 9ஆம் தேதி திருவள்ளூர்ல மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு திட்டத்த தொடங்கி வச்சாரு. இந்த திட்டம் மூலமா கிட்டத்தட்ட 50,000 வாலண்டியர்ஸ கூட்டிட்டு வந்து, அவங்களுக்கு ப்ராப்பரா ட்ரெய்னிங் குடுத்து, இதற்குன்னு ஒரு ஆப்ப கிரியேட் பண்ணி, அவங்க கிட்டத்தட்ட 1.81 லட்சம் மக்களை நேரடியாக போய் சந்திக்கிறாங்க. இதுல கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட 1.31 கோடி பேர். நகர்ப்புறங்கள்ல 50 லட்சம் பேர். கிட்டத்தட்ட 2 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 8 கோடி மக்கள் இருக்கக்கூடிய மாநிலத்துல கால்வாசி 25% மக்கள நேரடியாக போய் இந்த வாலண்டியர்ஸ் சந்திச்சு, இந்த ஆய்வ மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆய்வுல என்ன கேட்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராடா 2 விஷயங்கள் கேட்டிருக்காங்க. 1 இந்த 5 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியில என்னென்ன திட்டங்கள் மூலமா நீங்க பயன்பெற்றிருக்கிறீங்க? என்னென்ன திட்டங்கள் நல்லா இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படிங்கிறது 1. 2வது பார்ட் என்ன அப்படின்னா, இதை தாண்டி என்னென்ன இந்த அரசாங்கம் செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு இருக்கக்கூடிய கனவுகள சொல்லுங்க. அப்படிங்கிற விஷயங்கள போய் கேட்டிருக்கிறாங்க. இதுல கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள அவங்க வரிசைப்படுத்துறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஒவ்வொரு குடும்பமும் இவங்க ஆய்வு செய்த ஒவ்வொரு குடும்பத்திலயும் கிட்டத்தட்ட 4, 5 ஸ்கீம்ஸ் இந்த அரசாங்கம் கொண்டு வந்த 4, 5 ஸ்கீம்ஸ் வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குது. அப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளயும் இந்த அரசாங்கம் நுழைந்திருக்கிறது. ஒரு மாற்றத்தை, ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதுல டாப் 3 ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 3மே பார்த்தீங்கன்னா, மகளிருக்கான நலத்திட்டங்கள். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மகளிர் உரிமை திட்டம். இதனால பார்த்தீங்கன்னா, இந்த ஆய்வுல வந்து கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேல இந்த திட்டம் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு அதாவது கிட்டத்தட்ட 35% பேர் இத பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாரி 2வது மிக முக்கியமானது விடியல் பயணம் திட்டம். கிட்டத்தட்ட 22% பேர் இந்த திட்டம் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறாங்க. 3வது மகளிர் சுய உதவி குழு. இத பத்தி ஒரு இன்ட்ரஸ்டிங் டிட்பிட் நான் சொல்றேன். 1989ல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய ஒரு பிரெயின் சைல்டு தான் இந்த மகளிர் சுய உதவிக்குழு. அதுக்கப்புறம் துணை முதல்வராக இருக்கும் பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இத வந்து மேலும் விரிவுபடுத்தினாரு. இன்னைக்கு 3வது இடத்துல இந்த மகளிர் சுய உதவிக்குழு இருக்கு. ஆனா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? 1989லயே கலைஞர் இந்த திட்டத்த கொண்டு வந்துட்டாரு. ஆனா கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு அப்புறம் 2011ல தான் தேசிய அளவுல இந்த மகளிர் சுய உதவிக்குழு அப்படிங்கிற திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்போ டாப் 3 பொசிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்த திட்டங்கள். அதுக்கப்புறம் வரிசைப்படுத்தணும். டாப் 10 நீங்க வரிசைப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுல பார்த்தீங்கன்னா, மக்களை தேடி மருத்துவம். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்கீமா எல்லாரும் பார்த்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த மாதிரி வளரக்கூடிய மாநிலங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆக்சஸ் டூ ஹெல்த் கேர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க என்னதான் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர இம்ப்ரூவ் பண்ணி, மருத்துவ வசதிகள் ஒரு அரசு செஞ்சாலும், அது மக்கள் வந்து பயன்பெறக்கூடிய அந்த அக்சஸிபிலிட்டி இருக்கணும்ல. இன்னைக்கு மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வீடு வீடா போயி, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்கள், வயதானவர்களை மாதா மாதம் போய் சந்திச்சு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய டயபெட்டிஸா இருக்கட்டும், ஹைப்பர் டென்ஷனா இருக்கட்டும், இல்ல பல்வேறு நோய்களா இருக்கட்டும், அதற்கான மருந்துகள குடுக்குறது அப்படின்னு வீடு வீடா கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. அதனால அது மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குது. 5வது பார்த்தீங்கன்னா, மகப்பேறுக்கான நிதி உதவி மற்றும் ஊட்டச்சத்து பெட்டகம். அந்த நியூட்ரிஷன் கிட்ஸும் நிதி உதவியும் வந்து ஒரு பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதே மாதிரி அ முதியோருக்கான ஓய்வூதிய திட்டத்த வந்து ரொம்ப வரவேற்று சொல்லியிருக்கிறாங்க. 7வது பார்த்தீங்கன்னா, முதலமைச்சருடைய மருத்துவ காப்பீடு திட்டம். இந்த திட்டம் வந்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இந்த திட்டம் மூலமாக பயன்பெற்றிருக்கிறாங்க. இதை இன்னும் விரிவுபடுத்தணும். இதை இன்னும் பல்வேறு நோய்களுக்கான ஒரு காப்பீட வந்து இதுல இணைக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நான் முதல்வன்
கரியர் கைடன்ஸ், திறன் மேம்பாட்டு மூலமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் படிப்பை முடிச்சுட்டு ஒரு ஜாப் மார்க்கெட்டுக்கு போகும்போது அவங்கள ஜாப் ரெடியா ஒரு 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 ப்ரொடக்டிவ் ஒர்க் போர்ஸா மாத்துறதுக்கான இந்த திட்டம் வந்து பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதே மாதிரி கைம்பெண்களுக்கான ஓய்வூதிய திட்டம், அப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம், இப்படி டாப் 10ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஏஜ் குரூப்பையும் சேர்ந்த எல்லா மக்களும் பயன்பெறக்கூடிய ஸ்கீம்ஸ் வந்து இன்னைக்கு மக்கள் கிட்ட பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இந்த டாப் 10 வரிசைப்படுத்தினதுக்கு அப்புறம் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அதாவது செக்டார் வைஸ் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலன் ஆகட்டும், கல்வி, சுகாதாரம், முதியோர் நலன், வேளாண் மற்றும் அதன் தொடர்புடைய துறைகள், அப்புறம் இளைஞர்களுடைய திறன் மேம்பாட்டு, வேலை வாய்ப்பு, வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட துறை, அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள், நிலம் மற்றும் வீடு சார்ந்த திட்டங்கள், அப்புறம் தொழிலாளர் நலன் சம்பந்தப்பட்ட திட்டங்கள், பெண்கள், குறிப்பாக பெண்களை டார்கெட் பண்ணக்கூடிய திட்டங்கள், இப்படி பல்வேறு செக்டார் வைஸாவும் எந்தெந்த திட்டங்கள் மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்க வந்து வரிசைப்படுத்தி சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் வருது. அதாவது என்னன்னா, இந்த மக்கள் நல திட்டங்கள் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு மக்கள் 2 கோடி மக்கள் கிட்ட இவங்க போய் ஒரு ஃபீட்பேக் வாங்கியிருக்கிறாங்க. அப்படிங்கிற விஷயத்த தாண்டி வேற என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் வைஸா போய் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தேவையான சில விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துடைய மக்களுடைய தேவைகள் வேறையாக இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வளர்ச்சிக்கான விஷயங்கள் வந்து வெவ்வேறு விஷயங்கள வந்து கையில எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸா என்னென்ன கனவுகள் இருக்கு, அந்த மாவட்டத்தை சார்ந்த மக்களுக்கு ஸ்பெசிபிக்கா என்னென்ன கனவுகள் இருக்கு அப்படிங்கிறதையும் இவங்க பகுப்பாய்வு பண்ணியிருக்கிறாங்க. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட 8 செக்டார்ஸ், அதாவது எஜுகேஷன், ஹெல்த் கேர், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, எம்எஸ்எம்இ, டெக்னாலஜி, இன்னோவேஷன், என்விரான்மெண்ட், வாட்டர் கன்சர்வேஷன், சோசியல் ஜஸ்டிஸ், வெல்ஃபேர், இப்படி செக்டார் வைஸா துறை ரீதியாக மக்களுக்கான தேவைகள் என்ன இருக்கு, என்னென்ன லாக்குனே இருக்கு, இதை எப்படி நாம பிரிட்ஜ் பண்ண முடியும், இது போன்ற விஷயங்கள பகுப்பாய்வு செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி யூத் சென்ட்ரிக், இன்னைக்கு நான் பல காணொளிகள்ல சொல்லியிருக்கேன், இந்தியா தான் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு, அதுவும் அதிக இளைஞர்கள் கொண்ட நாடு. டெமோகிராபிக் டிவிடெண்ட், நம்மளுடைய எதிர்காலத்துக்கான இன்வெஸ்ட்மெண்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை நாம பார்க்கணும் அப்படின்னு நான் அடிக்கடி பேசியிருக்கிறேன் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இந்த அரசு செஞ்சிருக்கு. அதாவது யூத் சென்ட்ரிக்கா அவர்களுக்கான தேவைகள் என்ன அப்படிங்கிற விஷயங்களை பகுப்பாய்வு பண்ணியிருக்கிறாங்க. கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா, ஓவர்சீஸ்ல வாழக்கூடிய அயலக தமிழர்கள், கிட்டத்தட்ட 70 நாடுகள்ல வாழக்கூடிய தமிழர்கள், அவங்களுக்காக கூட ரீசெண்டா அயலக தமிழர்களுக்கான ஒரு கனவுகள் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க. கிட்டத்தட்ட 70 நாடுகளில் இருக்கக்கூடிய அயலக தமிழர்கள் இதுல வந்து பங்கேற்று அவர்களுடைய கனவுகளை சொல்றாங்க. அதாவது இன்டர்நேஷனலா வந்து நமக்கான எஜுகேஷனல் கொலாபரேஷன்ஸ்ல இருந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும், டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட பார்ட்னர்ஷிப்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய லாங்குவேஜ் பிரிசர்வேஷன், ப்ரமோஷன், இது போன்ற விஷயங்களை வந்து அவங்க வந்து ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா, உள்ளூர் மக்கள் கிட்ட இருந்து ஃபீட்பேக் எடுத்திருக்காங்க, வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் கிட்ட இருந்து ஃபீட்பேக் எடுத்திருக்காங்க, இளைஞர்கள் கிட்ட இருந்து ஃபீட்பேக் எடுத்திருக்காங்க, பெண்கள் கிட்ட இருந்து ஃபீட்பேக் எடுத்திருக்காங்க, மாணவர்கள் கிட்ட இருந்து ஃபீட்பேக் எடுத்திருக்காங்க, துறை வாரியாக ஒரு ஃபீட்பேக் எடுத்திருக்காங்க, மாவட்ட வாரியாக ஒரு ஃபீட்பேக் எடுத்திருக்காங்க. இப்படி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சுதான் விஷன் 2030 அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்டை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த டாக்குமெண்டோடைய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான கோல்ஸ் இல்ல டார்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2030க்குள்ள 1 ட்ரில்லியன் எக்கானமிய தமிழ்நாடு அச்சீவ் பண்ணணும். அப்ப அதற்கு தேவையான இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழில் முதலீடுகளை வந்து நாம ஈர்க்கணும். கிட்டத்தட்ட 18 லட்சம் கோடி வரைக்கும், இன்னைக்கு 12 லட்சம் கோடியை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஆனா 18ல இருந்து 20 லட்சம் கோடிக்கான தொழில் முதலீடுகளை அடுத்த 5 வருடங்கள்ல வந்து நாம வந்து ஈர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்தாதான் அது சஸ்டெயின்டு growth. இன்னைக்கு வந்து ஒரு டபுள் டிஜிட் growth 11.2% எக்கனாமிக் growth நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். இதை தொடர்ந்து தக்க வைக்கணும்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை டார்கெட்ஸ், கோல்ஸ் பிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெசிபிக் growth, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு உண்டான வளர்ச்சியை பரவலாக்கணும். இன்னைக்கு எல்லா மாவட்டங்களையும் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடோரோட இணைச்சிட்டாங்க. அப்படி இணைச்சதுக்கு அப்புறம் அந்த மாவட்டத்துக்கு ஸ்பெசிபிக்கா தேவையான வளர்ச்சி என்ன அப்படிங்கிற திட்டங்களை கண்டறிந்து அதை மேம்படுத்தணும். இது மூலமாக குறைஞ்சபட்சம் 50 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். இது மட்டும் இல்ல, ஃபியூச்சர் டெக்னாலஜி, இன்னைக்கு ஏஐ தான் வந்து
உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்கு. ஒரு பெரிய ஒரு சயின்டிபிக் புரட்சிய கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அதுக்கு நம்ம மாணவர்களை எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் ஃபியூச்சர் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டட் எஜுகேஷன், அப்புறம் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் எக்கானமி இதை எப்படி வேளாண் மற்றும் அது சம்பந்தப்பட்ட துறைகளை வந்து எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கிறதுக்காக டார்கெட்ஸ் பிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் மேலோட்டமா சொல்றேன். இதற்கான ஸ்பெசிபிக் டார்கெட்ஸ் எல்லாம் அவங்க பிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க ஊடகங்கள்ல போய் பார்க்கலாம். இல்ல அரசாங்கம் வெளியிட்ட அந்த அறிக்கைகள்ல போய் பார்த்தீங்கன்னா, இத பத்தின டீடைல்டு பிளான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாரி நம்மளுடைய கலாச்சாரம், மொழி இதை பேணி பாதுகாத்து, அத வந்து நாம டெவலப் பண்ணணும். இது மூலமாக நாம என்ன பண்ணணும் அப்படின்னு முதல்வர் சொல்றார்ன்னா, இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களோட நமக்கு போட்டி கிடையாது. இந்தியாவை தாண்டி வளர்ந்த நாடுகள் இருக்கு இல்லையா? அந்த நாடுகளுக்கு இணையாக நான் தமிழ்நாட்ட கொண்டு போய் நிறுத்தணும். இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டா மாறிடுச்சு. பல்வேறு விஷயங்கள்ல இன்னைக்கு முன்னணியில இருக்கக்கூடிய மாநிலங்கள் கேரளா இல்லன்னா தமிழ்நாடு. அதுக்கப்புறம் தான் மற்ற மாநிலங்கள் வருது. அப்போ நம்மளுடைய போட்டி, நம்மளுடைய இலக்கு இந்தியாவுல சூப்பர் ஸ்டார் ஆறது மட்டும் கிடையாது. உலக அளவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இணையாக தமிழ்நாட்ட உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இதுக்காக 14 முக்கியமான விஷயங்கள வந்து அவர் ஹைலைட் பண்ணியிருக்கிறார். அந்த 14 ஹைலைட்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்க நான் உங்களுக்கு வரிசைப்படுத்த போறேன். அதற்கு முன்னால நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆய்வு மூலமாக பொதுவாக மக்களுடைய விருப்பம் என்ன? எதை வந்து நீங்க மேம்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த கேட்டிருக்கிறாங்க. அதுல 3 முக்கியமான விஷயங்கள வந்து மக்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஒண்ணு வந்து கலைஞர் கனவு இல்லம். இந்த திட்டத்த ஊரக அளவுல இன்னைக்கு மிகச்சிறப்பாக இந்த அரசு நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 2,50,000 லட்சம் வீடுகள் ஆல்ரெடி கட்டி குடுத்துட்டாங்க. 2030க்குள்ள 8 லட்சம் வீடுகள் அப்படிங்கிற இலக்க ஊரகத்துக்கு ரூரலுக்கு அங்க ஏற்படுத்திட்டாங்க. ஆனா மக்கள் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, ஊரகத்துல பண்றீங்க சரி, நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இது போன்ற ஒரு திட்டத்த நீங்க இன்னும் வலிமையாக, விரிவாக நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்காங்க. நம்பர் 2 சிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீம். நான் சொன்ன மாரி வருஷத்துக்கு 1,00,00,000 மக்கள் இது மூலமாக பயன்பெறாங்க. இத இன்னும் விரிவுபடுத்தணும். பல்வேறு நோய்களை இதுல இணைக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வர சார்ஜஸ், அதே மாரி மெடிக்கல் டெஸ்ட்க்கு உண்டான காஸ்ட் இதெல்லாத்தையும் கவர் பண்ற மாரி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸா இத நீங்க கொண்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கைய வந்து மக்கள் வச்சிருக்காங்க. 3வது மிக முக்கியமான கோரிக்கை வந்து பட்டா வழங்குதல். ஏற்கனவே இந்த 5 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியில கிட்டத்தட்ட 24 லட்சம் பேருக்கு வந்து பட்டா குடுத்திருக்கிறாங்க. இது இல்லாம இனிவரும் காலத்தில் ஏழை எளிய பின்தங்கிய சமூக ரீதியாக பின்தங்கிய செக்மெண்டை சேர்ந்த ஆதி திராவிட மக்களாகட்டும், இல்ல மற்ற செக்மெண்ட்ட சேர்ந்த மக்களாகட்டும், அவங்க எல்லாருக்குமே இந்த பட்டா வழங்குதல இன்னும் விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற 3 முக்கியமான கோரிக்கைகள வச்சிருக்காங்க. இதெல்லாம் வச்சுதான் தமிழ்நாடு விஷன் 2030 அப்படிங்கிறதுக்கு 14 விஷயங்கள ஹைலைட் பண்ணியிருக்கிறாரு. 1 கனவு இல்லம். நான் சொன்ன மாதிரி அதை விரிவுபடுத்தி இன்னும் பல லட்சம் வீடுகள வந்து கட்டிக் குடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கையில எடுத்திருக்கிறாங்க. 2 வந்து யூனிவர்சல் ஹெல்த் கேர் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸ்பான்ஷன். அதாவது சிஎம் உடைய இந்த மருத்துவ காப்பீட மக்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் எப்படியெல்லாம் விரிவுபடுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க கையில எடுத்திருக்கிறாங்க. 3வது வேளாண் மற்றும் வாட்டர் கன்சர்வேஷன். விவசாய உற்பத்தியை இன்னும் அதிகரிக்க கால்நடை துறையாக இருக்கட்டும், பிஷரிஸ் ஆக இருக்கட்டும், இந்த இண்டஸ்ட்ரீஸ மேலும் டெவலப் பண்ணி அக்ரிகல்ச்சரல் குரோத்தையும், வாட்டர் கன்சர்வேஷனையும் எக்ஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள கையில எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா 100% ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், அதாவது எஜுகேஷன் செக்டர்ல அரசு பள்ளிகள் 100% ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸா மாத்த போறாங்க. 300க்கும் மேற்பட்ட மாடர்ன் லைப்ரரிஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ்ல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மாடர்ன் லைப்ரரிஸ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5வது நான் முதல்வன் 2.0 அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு கரியர் கைடன்ஸ் ஆகட்டும், திறன் மேம்பாட்டு பயிற்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் இந்த திட்டம் மூலமாக எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நேத்து பாத்தீங்கன்னா அரசு தேர்வுல ஒரு மாணவி நான் முதல்வன் திட்டம் மூலமாக பயன்பெற்று இந்தியாவிலேயே 2வது ரேங்க் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி ராஜேஸ்வரி அப்படிங்கிற மாணவிய இன்னைக்கு தமிழ்நாடே கொண்டாடிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட திட்டத்தை இன்னைக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்க. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஏஐ இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் த வேர்ல்டுன்னு. இந்த ஏஐய எப்படி மிடில் ஸ்கூல்ஸ்க்கு கொண்டு வருது? அதாவது பள்ளி காலத்திலேயே குழந்தைகளுக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விஷயத்தை அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு அதுல தேர்ச்சி கொடுக்கறதுக்காக மைக்ரோசாஃப்ட், கூகுள் போன்ற நிறுவனங்களோட அவங்க டை அப் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்குறாங்க. இந்த லேப்டாப்ல பாத்தீங்கன்னா ஏஐ ஆப்ஸ இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ 2030க்குள்ள பாத்தீங்கன்னா பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த ஏஐ அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜிய கொண்டு போய் சேர்க்கிறாங்க.
இது அந்த காலத்திலேயே கலைஞர் பண்ணதாங்க. ஐடிய பத்தி மத்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது, கணினி கல்வியை முதலில் பள்ளிகளில் அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு அவருடைய வழியில மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஏஐய கையில எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய விஷயமாக இருக்கு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, மாவட்ட வாரியான ஸ்கில் ட்ரெய்னிங். இப்ப டெல்டா மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களுடைய முக்கியமான பிரச்சனை என்னன்னா, வேளாண் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸும், வாட்டர் செக்யூரிட்டியும். அதே மாதிரி ஆ வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, முக்கியமான கன்சர்ன் என்னவா இருக்கும்னா, இண்டஸ்ட்ரியல் குரோத், இன்னும் எம்எஸ்எம்இஸ் வேணும் அப்படிங்கிறது. சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டூரிசம் இதெல்லாம் வந்து அதிக முக்கியத்துவம் பெறும். அதே மாரி சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அர்பன் மொபிலிட்டி ஆக இருக்கட்டும், டெக்னாலஜி எக்ஸ்பான்ஷன் ஆகட்டும், இதெல்லாம் வந்து முக்கியத்துவம் பெறும். அப்போ அது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு, சம்பந்தப்பட்ட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பின்தங்கிய சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஸ்கில் ட்ரெய்னிங் குடுத்து அவங்கள ஜாப் ரெடி ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பட்டா வழங்குதல். இன்னைக்கு பின்தங்கிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், மைனாரிட்டி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், எஸ்சி, எஸ்டி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படின்னு எல்லோரையும் இணைத்து அவங்களுக்கு பட்டா வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது உத்தமர் காந்தி மாடல் வில்லேஜஸ் அப்படிங்கிற ஒரு புரோகிராம வந்து முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 12,500 கிராமங்கள் வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கிராமங்கள வந்து மாடல் வில்லேஜஸா வந்து மாத்தப் போறோம். அதாவது ரூரல் எக்கானமி வந்து இம்ப்ரூவ் பண்ணி, இந்த ஸ்டார்ட் அப்ஸ் அப்படிங்கிறது வெறும் சிட்டீஸ் சார்ந்த ஒரு விஷயமாக இல்லாம, தற்சார்பு தொழில் முனைவோர ஒரு ஆன்டர்பிரினர்ஸ வந்து ரூரல் லெவல்ல உருவாக்குறதுக்கான ஒரு வேலைகள வந்து கையில எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஹேண்ட்லூம் செக்டார் வீவர்ஸ், நெசவாளர்களாக இருக்கட்டும், ஃபிஷரீஸ் டிபார்ட்மென்ட்டாக இருக்கட்டும், கால்நடை துறையாக இருக்கட்டும், எம்எஸ்எம்இஸ் ஆன இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பான்ஷன் ஆக இருக்கட்டும், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மென்ட், ரோட் டிரான்ஸ்போர்ட், ஏஐ எனேபிள்டு ரோட் மானிட்டரிங், ஆக்சிடென்ட்ஸ குறைக்கிறதுக்காக நவீன முறைகளில் வந்து சாலைகளை வந்து மேம்படுத்துறதுக்கான விஷயங்கள், இப்படி எத்தனையோ திட்டங்கள். இத வந்து விரிவா சொல்லணும்னா இந்த ஒரு எபிசோட் பத்தாது. நான் வெறும் ஹைலைட்ஸ மட்டும் சொல்லியிருக்கேன். அதுக்கே இவ்வளவு நேரம் ஆயிருக்கு பாருங்க. அப்போ அறிவியல் ரீதியாக இவங்க எவ்வளவு விஷயங்கள வந்து கையில எடுத்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் மருத்துவர் அப்படிங்கிறதுனால, ஆ ரொம்ப சிம்பிளா இந்த 14ல இருக்கக்கூடிய இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்த மட்டும் நான் ஹைலைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு விரும்புறேன். என்ன சொல்லியிருக்கிறார்ன்னா, ஸ்கிரீனிங் ஃபார் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், மென்டல் ஹெல்த் சென்டர்ஸ் இன் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட். ஒவ்வொரு மாவட்டத்திலயும் மனநல சம்பந்தப்பட்ட ஹெல்த் கேர் சென்டர்ஸ வந்து உருவாக்க போறாங்க. அது மட்டும் இல்ல, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கேன்சர் போன்ற நோய்களுக்கான ஏர்லி ஸ்கிரீனிங் கேம்ப்ஸ வந்து உருவாக்கணும்னு முயற்சி பண்றாங்க. இது எவ்வளவு தொலைநோக்கு பார்வை கொண்ட திட்டம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை அதிகமாயிட்டு இருக்கு. அதே நேரத்துல மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்து இன்னைக்கு உயர்ந்துகிட்டு இருக்கு. அதனால அவங்க வாழக்கூடிய ஆயுள் காலம் இன்னைக்கு நீடிக்கப்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா, நம்மளுடைய பாப்புலேஷன் ஒரு ஸ்டாக்னேஷன் பாயிண்ட்ட ரீச் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இளைஞர்களுடைய மக்கள் தொகைய விட நடுத்தர வயதான மக்களுடைய தொகை வந்து அதிகமாகும். அப்போ இன்னைக்கே இது போன்ற விஷயங்கள நாம ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் தான் அதிகமாயிட்டு இருக்கு. நம்ம ஆயுள் காலம் அதிகரிக்க நமக்கு டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ரத்த அழுத்தம், கேன்சர் போன்ற நோய்கள் அதிகம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த நோய்கள் நம்மளுடைய வாழ்க்கை தரத்த பாதிக்கும். அப்போ ஒரு அரசு அத முன்கூட்டியே உணர்ந்து, இப்போலேருந்தே ஸ்கிரீனிங் ப்ரொசீஜர்ஸ் ஆரம்பிச்சு, ஏர்லியா இந்த டிசீசஸ் வரத வந்து டிடெக்ட் பண்ணி, அதை தடுப்பதற்கான இல்ல கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுக்குறாங்க அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சோசியல் மீடியாவுடைய தாக்கம், ஆக்சஸ் இருக்கிறதுனால, குழந்தைகளுக்கு வந்து மனநலம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த பாதிப்புகள்னால தான் ஆல்கஹால், ட்ரக்ஸ் போன்ற அந்த விஷயங்களை நாடி செல்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு, நடுத்தர வயதினருக்கு தேவைப்படுறது என்னன்னா, சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங். அத இம்ப்ரூவ் பண்றதுக்கான விஷயங்கள வந்து இன்னைக்கு கையில எடுத்திருக்கிறாங்க. அப்போ இது எந்த அளவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தா, ஒரு அரசு இவ்ளோ தூரம் திட்டமிட்டு செய்ய முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இப்படி செக்டார் வைஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, செக்டார் வைஸ் மாவட்ட வாரியாக, டார்கெட் பாப்புலேஷன் வாரியாக இத நான் மணிக்கணக்குல என்னால பேச முடியும். உண்மையிலேயே ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு விஷன் 2030 டாக்குமெண்ட். இத மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ட நான் சவால் விடுறேங்க. ஒன்றிய அரசோ, இல்ல இங்க எதிர்க்கட்சி மாற்றம், மாற்றம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க சில கும்பல், இவங்களால கொண்டு வர முடியுமா? அப்படிங்கிற ஒரு கேள்விய நான் சவாலாகவே வைக்கிறேன். இவ்ளோ டீட்டெயில்டா ஒரு டாக்குமெண்ட்ட, ஒரு ப்ளூ பிரிண்ட்ட, ஒரு ஆக்ஷன் பிளான எதிர்க்கட்சியான அதிமுகவால வைக்க முடியுமா?
இல்ல ஒன்றிய அரசுடைய பாஜகவால வைக்க முடியுமா? இல்ல நாங்க தான் மாற்றத்த கொண்டு வர போறோம் அப்படின்னு கிளைம் பண்ணக்கூடிய நாம் தமிழர்னாலயோ, இல்ல தமிழக வெற்றி கழகத்தினாலயோ குடுக்க முடியுமா? அப்படிங்கிற கேள்விய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு சயின்டிபிக் அப்ரோச்சோட மக்கள் நலனை பிரதானப்படுத்தி, எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி எவ்ளோ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், எவ்ளோ தொலைநோக்கு பார்வையோட திட்டங்கள வந்து இன்னைக்கு வகுத்திருக்கிறாங்க. அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது, உண்மையிலேயே இந்த திராவிட 2.0 அரசு அமைஞ்சதுன்னா, இந்த இலக்குகளை நிச்சயமா நம்மளால எட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய மாண்புமிகு முதலமைச்சர் நமக்கு குடுத்திருக்கிறார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதாங்க. இந்த கனவு நனவாகணும்னா, அதற்கு திராவிடம் 2.0 ஆட்சி அமையணும். அதற்கு ஓட்டு போடணும். கனவுகள சொல்லிட்டோம். அந்த கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்றால், அது நம்ம கையில தான் இருக்கு. நன்றி.